சிவபெருமான் கூறும் வாழ்க்கை ரகசியம். உன்னை மதிக்காதவர்களின் முன்னால் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு வேதனை இருக்கும். அது பணமில்லாத வேதனை அல்ல. அது தோல்வியின் வேதனை கூட அல்ல. அது என்ன தெரியுமா? நாம் மதிக்கும் மனிதர்கள் நம்மை மதிக்காமல் இருப்பது. ஒருவரை மனதார நேசிக்கிறோம், அவர்களுக்காக எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்று தெரிந்தால் அந்த வேதனை மனதை முழுவதும் உடைத்துவிடும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கோபப்பட வேண்டுமா? அவர்களை விட்டு ஓட வேண்டுமா? அல்லது பழி வாங்க வேண்டுமா? இந்த கேள்விக்கு பதில் மனிதர்கள் சொல்லவில்லை. அந்த பதிலை சொன்னவர் கைலாசத்தில் அமர்ந்திருக்கும் பரமசிவன். சிவபெருமான் ஒருமுறை தனது பக்தர்களிடம் சொன்னார், உன்னை மதிக்காதவர்களை வெல்ல வேண்டாம், அவர்களுக்கு முன் உயர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த ஒரு வரியில் ஒரு பெரிய வாழ்க்கை ரகசியம் இருக்கிறது. இப்போது அந்த ரகசியத்தை ஒரு கதையின் மூலம் புரிந்து கொள்வோம். ஒரு பக்தனின் வேதனை. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நல்லவன், எவருக்கும் தீங்கு செய்யாதவன். அவன் எப்போதும் சிவபெருமானை நினைத்து வாழ்ந்தவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவனை சுற்றி இருந்தவர்கள் அவனை மதிக்கவில்லை. நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். உறவினர்கள் அவனை குறைத்து பேசினார்கள். அவன் மனதில் ஒரு கேள்வி, நான் யாருக்கும் கெடு செய்யவில்லை, அப்படி இருக்க என்னை ஏன் மதிக்கவில்லை? ஒரு நாள் அவன் ஒரு சிவன் கோவிலுக்கு சென்றான். அந்த கோவிலில் அவன் சிவலிங்கத்தின் முன் உட்கார்ந்தான். அவன் கண்களில் கண்ணீர். அவன் கேட்டான், சிவபெருமாளே, நான் நல்லவனாக இருக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் யாரும் என்னை மதிக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரவு அவனுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. சிவபெருமான் தரிசனம். அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் கைலாச மலையில் ஒரு பிரகாசமான ஒளி. அந்த ஒளியிலிருந்து ஒரு பெரும் தெய்வ வடிவம் தோன்றியது. ஜடாமுடியில் கங்கை, நெற்றியில் 3வது கண், கழுத்தில் பாம்பு. அவர் யார் தெரியுமா? சிவபெருமான். அந்த இளைஞன் அவரின் கால்களில் விழுந்தான். ஐயா, என்னை யாரும் மதிக்கவில்லை. சிவபெருமான் சிரித்தார். அவர் சொன்னார், உன்னை மதிக்காதவர்கள் உன்னை குறைத்தவர்கள் அல்ல, அவர்கள் இன்னும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள். சிவபெருமான் சொன்ன முதல் ரகசியம். சிவபெருமான் அந்த இளைஞனிடம் சொன்னார், மகனே, உன்னை மதிக்காதவர்களுக்காக உன் மனதை உடைக்காதே. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். 1, உன்னை நேசிப்பவர்கள். 2, உன்னை வெறுப்பவர்கள். 3, உன்னை புரியாதவர்கள். இந்த 3வது வகை மனிதர்கள்தான் உன்னை மதிக்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை வெறுப்பதில்லை, அவர்கள் உன் மதிப்பை இன்னும் அறியவில்லை. சிவபெருமான் சொன்ன 2வது ரகசியம். சிவபெருமான் சொன்னார், உன்னை மதிக்காதவர்களுக்கு கோபம் காட்டினால் நீயும் அவர்களைப் போலவே ஆகிவிடுவாய். ஆனால் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை கட்டிக்கொண்டால் ஒரு நாள் அவர்கள்தான் உன்னை தேடி வந்து மதிப்பார்கள். அதுதான் சிவனின் வழி. ஒரு பெரிய உண்மை. இந்த உலகத்தில் மக்கள் 2 காரணங்களுக்காக மட்டுமே ஒருவரை மதிக்கிறார்கள். 1, அவர்களின் சக்தி. 2, அவர்களின் அமைதி. சிவபெருமான் 2யும் கொண்டவர். அவர் விரும்பினால் ஒரே கணத்தில் உலகத்தை அழிக்க முடியும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அமைதியாக கைலாசத்தில் அமர்கிறார். இதுவே ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். சிவபெருமான் சொன்ன 3வது ரகசியம். சிவபெருமான் அந்த இளைஞனை பார்த்து சொன்னார், நீ நினைத்துக்கொள், மலையை நாய் குறைத்தாலும் மலை சலிக்காது. அதேபோல உன்னை குறைத்து பேசுபவர்கள் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. நீ உயர்ந்தவராக இருந்தால் அவர்கள் சொல்வது ஒரு சத்தம் மட்டுமே. உன்னை மதிக்காதவர்களை வெல்லும் சிவபெருமானின் 5 வாழ்க்கை விதிகள். அந்த கனவில் அந்த இளைஞன் இன்னும் கைலாச மலையில் நின்று கொண்டிருந்தான். அவன் மனதில் இன்னும் குழப்பம். ஐயா, நான் என்ன தவறு செய்தேன்? அப்போது அவன் முன்னால் நின்றவர் கைலாசத்தின் அதிபதி. சிவபெருமான் மெதுவாக சிரித்தார். அவர் சொன்னார், மகனே, மனிதர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றால் அதற்காக வாழ்க்கையை நிறுத்திவிடக்கூடாது. அதற்கு பதிலாக நீ வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். அவன் கேட்டான், ஆனால் எப்படி? அப்போது சிவபெருமான் 5 பெரிய வாழ்க்கை விதிகளை சொன்னார். முதல் விதி, உன்னை மதிக்காத இடத்தில் தங்காதே. சிவபெருமான் சொன்னார், மகனே, உன்னை மதிக்காத இடத்தில் நீ அதிக நேரம் செலவிடக்கூடாது. ஒரு மரத்தை நினைத்து பாரு. ஒரு மரத்தை கல் நிறைந்த நிலத்தில் நட்டால் அது வளருமா? இல்லை. அதே மரத்தை நல்ல மண்ணில் நட்டால் அது பெரிய மரமாக வளரும். அதேபோல உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ உன் நேரத்தையும் உன் மனதையும் செலவிட்டால் உன் வாழ்க்கை வளராது. அந்த இளைஞன் கேட்டான், அப்போ அவர்களை விட்டு போகணுமா? சிவபெருமான் சொன்னார்,
விட்டுப்போவது பழிவாங்குவது அல்ல, அது உன் மதிப்பை காப்பாற்றுவது. இரண்டாவது விதி, அமைதியே மிகப்பெரிய பதில். அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, அவர்கள் என்னை குறைத்து பேசும்போது எனக்கு கோபம் வருகிறது. அப்போது சிவபெருமான் சொன்னார், கோபம் என்பது பலவீனமான மனிதனின் ஆயுதம். ஆனால் அமைதி, அது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். சிவபெருமான் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு நதி கல்லை அடித்தால் கல் உடையாது. ஆனால் அந்த நதி ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த கல்லையே மாற்றிவிடும். அதேபோல அமைதி மனிதர்களின் மனதையும் மாற்றிவிடும். மூன்றாவது விதி, உன் வாழ்க்கையை உயர்த்திக் காட்டு. சிவபெருமான் அந்த இளைஞனை பார்த்து சொன்னார், மகனே, உன்னை மதிக்காதவர்களை வார்த்தைகளால் வெல்ல முடியாது. அவர்களை உன் வாழ்க்கையால் வெல்ல வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. மக்கள் உன் வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள். ஆனால் உன் வெற்றியைக் கண்டால் அவர்கள் மாறிவிடுவார்கள். அந்த இளைஞன் கேட்டான், அவர்கள் மாறுவார்களா? சிவபெருமான் சிரித்தார். மகனே, வெற்றி என்பது எல்லா மனிதர்களையும் அமைதியாக்கும். நான்காவது விதி, உன்னை முதலில் நீ மதிக்க வேண்டும். சிவபெருமான் சொன்னார், மகனே, ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பல மனிதர்கள் தங்களை மதிக்கவே மாட்டார்கள். அதனால்தான் மற்றவர்கள் அவர்களை மதிக்க மாட்டார்கள். அவன் கேட்டான், அதை எப்படி மாற்றுவது? சிவபெருமான் சொன்னார், நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். நீ நினைத்துக்கொள், சிங்கம் யாரிடமும் அனுமதி கேட்டு காட்டின் ராஜாவாக ஆகவில்லை. அது தன் சக்தியை தெரிந்திருந்தது. அதனால் முழு காடும் அதை மதிக்கிறது. ஐந்தாவது விதி, கடவுளை மறக்காதே. சிவபெருமான் இறுதியாக சொன்னார், மகனே, மனிதர்கள் உன்னை விட்டு போகலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டார். அந்த இளைஞன் கண்களில் கண்ணீர். அவன் கேட்டான், ஐயா, நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேனா? சிவபெருமான் அவனை பார்த்து சொன்னார், நீ உன் மனதை காப்பாற்றினால் உலகம் உன்னை மதிக்காமல் இருக்க முடியாது. ஒரு அதிசய தருணம். அந்த நேரத்தில் கைலாச மலையில் ஒரு பெரிய ஒளி. அந்த ஒளியில் சிவபெருமான் மறைய ஆரம்பித்தார். மறையும்போது அவர் ஒரு கடைசி வார்த்தை சொன்னார், உன்னை மதிக்காதவர்களை வெல்ல வேண்டாம். அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து வாழ்ந்து காட்டு. அந்த இளைஞன் திடீரென்று விழித்து கொண்டான். அவன் மீண்டும் அந்த கோவிலில் இருந்தான். ஆனால் அவன் மனம் மாறிவிட்டது. அவன் இனி யாரிடமும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பித்தான். மனிதர்களை புரிந்து கொள்ளும் சிவபெருமானின் 4 ரகசியங்கள். அந்த இரவு கனவு முடிந்தது. அந்த இளைஞன் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் இருந்த இடம் அதே பழைய சிவன் கோவில். அவன் முன் இருந்தது ஒரு அமைதியான சிவலிங்கம். அவன் மனதில் ஒரு உணர்வு, இது ஒரு கனவா அல்லது சிவபெருமான் உண்மையாக வந்தாரா? அவன் மனம் திடீரென்று அமைதியாகிவிட்டது. அவன் புரிந்து கொண்டான், அவன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஒரு புதிய தொடக்கம். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. முன்பு போல அவன் யாரிடமும் தனது மதிப்பை நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. அவன் ஒரு முடிவு எடுத்தான், நான் என்னை மாற்றுவேன். அவன் தினமும் அதிகாலையில் எழுந்தான். முதலில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தான். சிவாவான் மனதில் ஒரே ஒரு வார்த்தை, நான் உயர்ந்து வாழ வேண்டும். ஆனால் ஒரு சோதனை வந்தது. ஒரு நாள் அவன் கிராமத்தில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவனை முன்பு கேலி செய்த நண்பர்கள் வந்தார்கள். அவர்கள் மீண்டும் சிரித்தார்கள். என்னடா, இன்னும் பெரியவனாகலையா? முன்பு இருந்தால் அவன் மனம் உடைந்திருக்கும். ஆனால் இந்த முறை அவன் சிரித்தான். அவன் ஒன்றும் பேசவில்லை. அவன் அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றான். அவர்கள் இன்னும் சிரித்தார்கள். ஆனால் அந்த இளைஞன் ஒரு விஷயம் புரிந்தான். அவர்களின் வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. சிவபெருமான் சொன்ன 4 ரகசியங்கள். அந்த நாள் இரவு அவன் மீண்டும் கோவிலில் உட்கார்ந்திருந்தான். அப்போது அவன் நினைவுக்கு வந்தது சிவபெருமான் சொன்ன வார்த்தைகள். சிவபெருமான் சொன்னார், மகனே, மனிதர்களை புரிந்து கொண்டால் நீ ஒருபோதும் காயப்பட மாட்டாய். அவர் சொன்ன 4 ரகசியங்கள் இவை. ரகசியம் 1, எல்லோரும் உன்னை விரும்ப மாட்டார்கள். சிவபெருமான் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லோரும் உன்னை விரும்ப வேண்டும் என்று நினைக்காதே. ஏன் தெரியுமா? சூரியனை கூட சிலர் வெறுக்கிறார்கள். அதனால்தான் இரவு நேரம் வருகிறது. அதேபோல நீ நல்லவனாக இருந்தாலும் சிலர் உன்னை விரும்ப மாட்டார்கள். அது உன் தவறு அல்ல. ரகசியம் 2, சிலர் உன் வளர்ச்சியை பயப்படுவார்கள். சிவபெருமான் சொன்னார், மகனே, சில மனிதர்கள் உன்னை வெறுப்பதில்லை. ஆனால் உன் வளர்ச்சியை பயப்படுகிறார்கள். ஒரு மரம் சிறியதாக இருந்தால் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் அந்த மரம் பெரியதாக வளர ஆரம்பித்தால்
அதன் நிழல் மற்றவர்களை மறைக்க ஆரம்பிக்கும். அப்போதுதான் சிலர் அதை வெட்ட முயற்சிப்பார்கள். அதேபோல நீ உயர ஆரம்பித்தால் சிலர் உன்னை கீழே இழுக்க முயற்சிப்பார்கள். ரகசியம் 3. உன் அமைதி சிலரை கோபப்படுத்தும். சிவபெருமான் சொன்னார், மகனே, நீ அமைதியாக இருப்பது சில மனிதர்களுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவர்கள் உன்னை கோபப்படுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் உன் அமைதியை உடைக்க விரும்புகிறார்கள். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அவர்கள்தான் சோர்ந்து போய்விடுவார்கள். ரகசியம் 4. நேரம் எல்லாவற்றையும் மாற்றும். சிவபெருமான் இறுதியாக சொன்னார், நேரம் என்பது உலகத்தின் மிகப்பெரிய நீதிபதி. இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன்னை மதிக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் அதற்கு ஒரு விஷயம் மட்டும் தேவை. நீ உன் பாதையை விடாமல் நடக்க வேண்டும். வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அந்த இளைஞன் சிவபெருமான் சொன்ன வார்த்தைகளை மறக்கவில்லை. அவன் தினமும் உழைத்தான். அவன் தனது திறமையை வளர்த்தான். அவன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். மாதங்கள் கடந்தது. அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. முன்பு அவனை கேலி செய்தவர்கள் இப்போது அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் நடந்த அதிசயம். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அங்கே அந்த இளைஞன் செய்த ஒரு பெரிய சாதனை பற்றி மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவரை முன்பு கேலி செய்த நண்பர்கள் அதிர்ச்சியில் இருந்தார்கள். இவன் இவ்வளவு பெரியவனா ஆனானா? அவர்களின் கண்களில் முதல் முறையாக ஒரு உணர்வு தோன்றியது. அது என்ன தெரியுமா? மரியாதை. சிவபெருமான் சொன்ன வார்த்தை உண்மையானது. அந்த இளைஞன் அந்த நாள் வானத்தை பார்த்தான். அவன் மனதில் ஒரு நினைவு. சிவபெருமான் சொன்ன வார்த்தை, உன்னை மதிக்காதவர்களை வெல்ல வேண்டாம். அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து வாழ்ந்து காட்டு. அவன் மெதுவாக சிரித்தான். அமைதியின் சக்தி. சிவபெருமான் காட்டும் கருணையின் பாதை. பல மாதங்கள் கடந்துவிட்டன. அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக கட்டிக்கொண்டான். அவன் யாரிடமும் தன்னை நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. அவன் ஒரே விஷயத்தை மட்டும் செய்தான். தன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டான். அவன் உழைத்தான். அவன் கற்றுக்கொண்டான். அவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். மெல்ல மெல்ல அவன் கிராமத்தில் ஒரு மதிப்புள்ள மனிதனாக மாறினான். மக்கள் மாற ஆரம்பித்தார்கள். முன்பு அவனை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது அவனை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். முன்பு அவனை குறைத்து பேசியவர்கள் இப்போது அவனை பாராட்ட ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அவன் அந்த சிவன் கோவிலுக்கு மீண்டும் சென்றான். அவன் சிவலிங்கத்தின் முன் நின்றான். அவன் மனதில் ஒரு உணர்வு. ஐயா, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகிவிட்டது. அவன் தலையை வணங்கினான். அவன் மனதில் ஒரு நன்றியுணர்வு. ஆனால் ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த இளைஞனை ஒரு காலத்தில் மிகவும் அவமதித்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்போதும் அந்த இளைஞனை கேலி செய்தவன். ஆனால் அந்த நாள் அவன் முகத்தில் ஒரு துக்கம். அவன் நேராக அந்த இளைஞன் வீட்டிற்கு வந்தான். அவன் மெதுவாக சொன்னான், எனக்கு ஒரு உதவி வேண்டும். பழிவாங்கும் வாய்ப்பு. அந்த இளைஞன் அவனை பார்த்தான். அவன் மனதில் ஒரு நினைவு வந்தது. இந்த மனிதன் தான் ஒரு காலத்தில் அவனை மிகவும் அவமதித்தவன். அவன் விரும்பினால் இப்போது அவனை அவமானப்படுத்த முடியும். அவன் விரும்பினால் அவனை உதவி செய்யாமல் அனுப்பிவிடலாம். அது ஒரு பழிவாங்கும் வாய்ப்பு. அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு குரல். அது யாருடைய குரல் தெரியுமா? சிவபெருமான் சொன்ன வார்த்தைகள். மகனே, பழிவாங்குவது எளிது. ஆனால் மன்னிப்பதுதான் உண்மையான சக்தி. அந்த இளைஞன் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். அவன் எடுத்த முடிவு. அவன் அந்த மனிதனை பார்த்து மெதுவாக சிரித்தான். அவன் சொன்னான், நான் உதவி செய்கிறேன். அந்த மனிதன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் நினைத்தது, இவன் என்னை மறுத்து விடுவான். ஆனால் அதற்கு பதிலாக அவன் உதவி செய்தான். ஒரு மனிதன் உடைந்த தருணம். அந்த மனிதன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் சொன்னான், நான் உன்னை மிகவும் அவமதித்தேன். ஆனால் நீ என்னை மன்னித்து விட்டாய். அந்த இளைஞன் மெதுவாக சொன்னான், நான் உன்னை வெல்ல வேண்டிய அவசியமில்லை. என் வாழ்க்கை வெற்றி பெற்றால் அது போதும். சிவபெருமான் சொல்லும் பெரிய உண்மை. அந்த இரவு அவன் மீண்டும் அந்த கோவிலுக்கு சென்றான். அவன் அமைதியாக சிவலிங்கத்தின் முன் உட்கார்ந்தான். அவன் மனதில் ஒரு உணர்வு. அவன் புரிந்து கொண்டான், அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. சிவபெருமான் சொன்ன வார்த்தை, உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க முடிந்தால் அப்போதுதான் நீ உண்மையான சக்தி வாய்ந்த மனிதன். அந்த கிராமத்தில் நடந்த மாற்றம். அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. முன்பு அவனை மதிக்காதவர்கள் இப்போது அவனை மிகவும் மதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த மனிதன் வெற்றி பெற்றதற்கான காரணம் அவனுடைய மனம். ஆனால் கதையின் மிகப்பெரிய உண்மை இன்னும் வருகிறது.
ஒரு நாள் அந்த இளைஞன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கிறது. அவன் மீண்டும் சிவபெருமானின் அருளை அனுபவிக்கிறான். அப்போது சிவபெருமான் அவனுக்கு ஒரு இறுதி வாழ்க்கை ரகசியம் சொல்லுகிறார். அந்த ரகசியம் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. சிவபெருமான் தரும் இறுதி வாழ்க்கை ரகசியம். அந்த கிராமத்தில் இப்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் அந்த இளைஞனை கேலி செய்தவர்கள் இப்போது அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். அவன் எங்கு சென்றாலும் மக்கள் அவனை மரியாதையுடன் பார்த்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. அவன் மனம். அவன் இன்னும் அதே எளிமையான மனிதன். ஒரு இரவு ஒரு நாள் அவன் வழக்கம் போல அந்த பழைய சிவன் கோவிலுக்குச் சென்றான். அவன் அமைதியாக சிவலிங்கத்தின் முன் உட்கார்ந்தான். அவன் கண்களை மூடியான். அவன் மனதில் ஒரு கேள்வி. ஐயா, நான் இப்போது மக்களின் மரியாதையை பெற்றுவிட்டேன். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? அவன் அந்த கேள்வியுடன் தியானத்தில் இருந்தான். ஒரு அதிசயம் மீண்டும் அந்த நேரத்தில் கோவிலில் ஒரு மெதுவான ஒளி. அந்த ஒளி மெதுவாக அதிகரிக்க ஆரம்பித்தது. அந்த ஒளியின் நடுவில் ஒரு பரம ஒளி. அந்த ஒளியிலிருந்து ஒரு தெய்வ வடிவம். ஜடாமுடியில் கங்கை, நெற்றியில் மூன்றாவது கண். அவர் மீண்டும் வந்திருந்தார், சிவபெருமான். அந்த இளைஞன் உடனே அவரின் கால்களில் விழுந்தான். சிவபெருமான் கேட்ட கேள்வி சிவபெருமான் மெதுவாக கேட்டார். மகனே, நான் சொன்ன பாதையை நீ மறக்காமல் நடந்தாயா? அவன் தலையை குனிந்து சொன்னான், ஆமையா, நான் யாரிடமும் பழிவாங்கவில்லை. நான் என் வாழ்க்கையை மட்டும் உயர்த்தினேன். சிவபெருமான் சொன்ன இறுதி ரகசியம். சிவபெருமான் மெதுவாக சிரித்தார். அவர் சொன்னார், மகனே, இப்போது நான் உனக்கு ஒரு இறுதி வாழ்க்கை ரகசியம் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் மக்கள் உன்னை மதிக்கலாம் அல்லது மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன் மனம் அமைதியாக இருந்தால் அதேதான் உண்மையான வெற்றி. ஒரு பெரிய தத்துவம். சிவபெருமான் அந்த இளைஞனை பார்த்து சொன்னார், நீ நினைத்துக்கொள், ஒரு மலையை யாராவது பாராட்டினால் அது உயரமாக ஆகாது. யாராவது அவமதித்தால் அது குறையவும் ஆகாது. அதேபோல மக்கள் உன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள், அது உன் மதிப்பை தீர்மானிக்காது. உன் வாழ்க்கைதான் உன் மதிப்பை தீர்மானிக்கும். இறுதி ஆசீர்வாதம். அந்த நேரத்தில் சிவபெருமான் தனது கரத்தை உயர்த்தினார். அவர் சொன்னார், மகனே, உன்னை மதிக்காதவர்களுக்காக உன் மனதை உடைக்காதே. அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து வாழ்ந்து காட்டு. அதுதான் என் வழி. ஒரு அமைதியான முடிவு. அந்த ஒளி மெதுவாக மறைய ஆரம்பித்தது. சிவபெருமான் மறைந்தார். அந்த இளைஞன் கண்களை திறந்தான். அவன் மீண்டும் அந்த பழைய சிவன் கோவிலில் இருந்தான். ஆனால் இந்த முறை அவன் மனதில் ஒரு முழு அமைதி. கதையின் இறுதி உண்மை. அந்த இளைஞன் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். இந்த